முதலில் வரவேற்புரைக்காக மிஸ்டர் சீதாராமன் சார் மற்றும் மிஸ்ஸஸ் பிரியா சந்திரமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இனிய மன்மத வருட நல்வாழ்த்துக்கள். என் பெயர் சீதாராமன். கோஜையில் ஒரு 3 ஆண்டுகளாக இருக்கிறேன். என் பேர் பிரியா. நாங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் கோஜையில் 3 வருஷமாக இருக்கோம். இட்ஸ் ஹாப்பி டு பி ஹியர் ஆக்சுவலி. தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தமிழ் தான் படித்தேன், ஆனால் அவ்வளோவா பேச தெரியாது. ஏன்னா பயோ ஸ்டேஜில் ஏறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான். தேங்க்ஸ். நம்ம தமிழில் கொஞ்சம் டீட்டெயில் பேசுறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொஃபஸர் கிமான் ஜான். Thank you very much for being here as our chief guest. Maybe Mr. Jang, you might be knowing that in Tamil and Korean Hangul, we have a lot of similarities. You call your parents Amma and Appa, we also call the same. So it's Amma and Appa for us. So just as a piece of information. Thank you very much for here. The Korea Tamil Kojai நண்பர்கள் குரூப் இந்த இடத்துல எவ்வளோ வேகமாக எவ்வளோ ப்ரொஃபஷனலாக வளர்ந்துருக்குங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம் இது. நாங்கள்லாம் இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே நடந்திருக்காங்க, நிறைய பேர் நடத்திட்டு இருந்திருக்காங்க கேதரிங் அந்த மாதிரி போட்டு. பட் ஒரு 3 இயர்ஸாக இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தபோது நாங்கள்லாம் வந்த பிறகு 29 செப்டம்பர் 2012 சாம்சங் வில்லேஜில் ஒரு 10 ஃபேமிலிஸ் ப்ளஸ் கிட்ஸு ஒரு 30 பேர் ஒரு கேதரிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜான்வரி 2013 பென்ஷன் ஹவுஸில் ஒரு 70 பீப்புள். ஏப்ரல் 2013 விஜய வருஷம் கேதரிங் அது கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த டைம் நார்த் இந்தியாவோட ஒரு வார் சுச்சுவேஷன் இருந்தது, அதனால் அதை கேன்சல் பண்ணாங்க. 3rd நவம்பர் 2013 தமிழ் கேதரிங் பென்ஷன் ஹவுஸில் 72 பீப்புள் இன்க்ளூடிங் கிட்ஸ். 19 ஜனவரி 2014 பொங்கல் பென்ஷன் ஹவுஸ் 80 பேர் வந்தாங்க குழந்தைகள் சேர்த்து. அந்த டைமில் என்ன நினச்சாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி கேதரிங் அப்படின்னு போகும்போது போவோம், ஜஸ்ட் சாப்பிடுவோம், எல்லாரோடையும் பேசுவோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீட்டிங் ஈச் அதர், அது மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரென்த்து தமிழ் ஃபேமிலிஸ் நிறையா பேர் மல்டி டேலண்டட் பீப்புள் அதிகமான அப்புறம் ஓகே இது ஒரு ப்ரொஃபஷனலாக ஆர்கனைஸ் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது, எவ்ரி கேதரிங்க்கு முன்னாடி ஒரு இடத்துல மீட் பண்ணி கேட்டரிங், டிஜிட்டல், ஆடியோ வீடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், டான்சஸ், லேடிஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது ரொம்ப சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருது. ஸோ 13th ஏப்ரல் 2014 புத்தா டெம்பிளில் ஒரு மிகப்பெரிய கேதரிங் நடந்தது. அப்போ தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் 98% இருந்தாங்க, அதில் 98 பேர். 1st November 2014 Diwali, same Buddha temple, 132. 31st January 2015 பொங்கல் கேதரிங் டிஎஸ்எம்இ ஹால் அப்போ. ஸோ இப்போ கோஜையிலேருந்து வெளியில் உல்சான், சாங்குவான், புசான் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி நடத்திருக்காங்க. வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ரோஜாப்பூ, கல்கண்டு, பன்னீர், ஊதுபத்தி. ஸோ அதனால் மிக்க நன்றி சாங்குவான் டீம், நீங்கள் பண்ண இந்த அருமையான வரவேற்புக்கு. இப்போ மிஸ்ஸஸ் சந்துரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சி நடக்க போகிறோம். நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நமக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோஜை தமிழ் மன்றம்னு ஒன்று ஆரம்பிச்சு இன்னையோட 1 year ஆகுது. முதல் வருட பிறந்த நாளை கொண்டாடுறோம் நம்ம. இன்னொன்று ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் சீதாராமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப அதிக
இந்த ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுக்கும். நூற்றுக்கணக்கான மக்கள் நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரோட ஒற்றுமையும் அந்த அர்ப்பணிப்பும் மட்டுமே காரணமாக நான் நினைக்கிறேன். இந்த மாற்றம் மேலும் மேலும் இதே மாதிரி வளர்றதுக்கு நம்ம இறைவனை வேண்டுவோம். ஏன்னா நம்ம நாடை விட்டு இந்த வேற ஊரை விட்டு வேற வேற இடத்துல இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம். இதை இந்த கோஜே தமிழ் மன்றம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வேற வேற இடத்துல இருந்து வந்ததுக்கு சேர்த்ததுக்கு நம்ம கோஜே தமிழ் மன்றத்துக்கு மிகவும் நன்றி. இந்த மேடை இன்னைக்கு முக்கியமா குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பான மேடையாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் ஆர் டான்சிங், பாடுறாங்க, அவங்க திறமைகளை இன்னைக்கு வெளியே கொண்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம் அதுக்காக. இந்த மன்மத மாத வருட உங்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அள்ளி தருமாறு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வரவேற்புரைக்கு நன்றி. சீதாராமன் சார் சொன்ன மாதிரி இப்போ தமிழ் கூட இப்போ பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. இது மேலும் மேலும் நம்மளோட ஒத்துழைப்பால் இன்னும் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொரியாவில் இருக்க அனைத்து தமிழர்களும் கூடி செய்யும் அளவுக்கு நம்ம கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். இதே இதில் நம்ம முடிஞ்சோம்னா கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறோம்.